எங்க வீட்டுல சம்பளம் எங்கன்னு கேட்டாங்க என்கிட்ட. சம்பளமா என்கிட்ட கேட்காதீங்க, நான் எங்க அண்ணனை பார்க்க போறேன். எங்க அண்ணன் 500 கேட்டாங்க ப்ரோ பஸ்ஸுக்கு. 500 பஸ்ஸுக்கு கொடுத்துட்டேன். மீதி 200 இருந்துச்சு. அதுல வந்து டீ செலவு, சாப்பாடு செலவு எல்லாம் பார்த்துட்டு எனக்கு அந்த 500 வந்து எங்க அண்ணனை ஒரு தடவை பார்த்தா போதும். சாகிறதுக்குள்ள எனக்கு ஒரு தடவை எங்க அண்ணனை பார்த்தா போதும். சொல்றீங்க எனக்கு அங்க பாத்துட்டுனா அது போதும். வீட்டுக்குள்ள காசு கொடுக்கல, வீட்டுக்கு காசு கொடுக்கல. அப்படியே ஒன் டைம் ப்ரோ. செம்ம மாசா இருந்துச்சு. பெண்களுக்காகவே வரேன்னு சொல்லியிருக்காரு. முதன்மை பெண்களுக்காக தான் சொல்லியிருக்காரு. வேற லெவலுங்க. எப்பயுமே யாருமே எதிர்க்காத எதிர்ப்பெல்லாம் எதிர்க்கிறாரு. அப்ப போதே நீங்க நினைக்க வேண்டாமா? நம்ம பாருங்க கூட்டத்தை பாருங்க, சித்திர திருவிழாவையும் தோக்கடிச்சிருச்சு. இதான் உண்மை. 2026 விஜய் டிவிக்கே தான் வரும். விஜய் தான் நேர்ல பார்க்க முடியல, மத்தபடி எல்லாமே சூப்பர் நல்லா இருந்துச்சு. டிவிக்கேக்கு தான் எங்க ஓட்டு. எல்லாமே ஓபனா பேசினாரு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பாக்க. உட மாதிரி கூட்டம் எங்கேயுமே எந்த அரசியல் கட்சியும் நடத்த முடியாது. அவ்வளவு கூட்டம். தளபதி எழுச்சி பேச்சு. சிறுவண்டத்திலிருந்து வரணுங்க. வேற லெவலா இருந்துச்சு தலைவா. தளபதி ஸ்பீச் வந்து வேற லெவலா இருந்தது. நாங்க காலையில 4 மணி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 4 மணில வெயிட் பண்ணதுக்கு தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க. முக்கியமா மெயின் எதிரி பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் சொல்லிட்டாரு, பிஜேபி எதிரி சொல்லிட்டாரு. ஸ்பீச் மட்டும் வேற லெவலா இருந்ததுங்க. எங்களோட எல்லா ரோட்டுமே 2026 சும்மா அவங்க சினிமாக்கார மற்ற கட்சிக்கார சொல்றாங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எங்க தளபதி, எங்க வீட்டு அண்ணா, எங்களோட தம்பி எல்லாமே சேர்த்து அவர் தான் எங்க வீட்டுல. நாங்க வர 2026 ஜெயிக்க வைப்போம். செம்ம ஸ்பீச். எங்க அண்ணன் மாதிரி யாராலையும் பேச முடியாது, அந்த அளவுக்கு தெளிவா பேச. திமுகக்கு இது நல்ல அடி, சரியான அடி பதில் கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல எங்க அண்ணன் மட்டும் தான் வருவாரு, யாராலையும் வர முடியாது. அவர் அடிச்சுக்க ஆளு கிடையாது. டிவிக்கே தான். பெண்கள் பாதுகாப்புக்கு ரொம்ப முற்றிலுமே அவர் பேசியிருக்காரு. இதை விட எங்களுக்கு வேற எதுவுமே இல்ல. டிவிக்கே பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்புக்காக தான் மட்டும்தான் அண்ணன் பேசியிருக்காரு. இன்ன வரைக்கும் திமுக எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாது. சோ பாதுகாப்பு பெண்களுக்கு முற்றிலும் கொடுத்ததே கிடையாது. ஆனா அண்ணன் வந்து எங்களுக்கு தருவாருங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட நாங்க டிவிக்கே மட்டும்தான், டிவிக்கே தான் ஜெயிக்கும். அதை விட சந்தோஷம் என்னங்க இருக்கு? அதை விட சந்தோஷம் என்ன இருக்கு? யாருங்க அப்படி சொல்லுவா? யார் அப்படி சொல்லுவா? தாய் மாமன் யார் சொல்ல முடியும்? அப்படி டிவிக்கு சொல்லிடுவாங்களா? திமுக அப்படி யாராவது இன்ன வரைக்கும் சொல்லிருக்காங்களா? எங்க அண்ணன் எல்லார் வீட்லயும் ஒவ்வொரு மனசுலயும் இருக்காரு. தாய் மாமங்கிற உரிமை ஒரு அப்பா இல்லாத இடத்த நிர்வகிக்க தாய் மாமன் தான். அந்த தாய் மாமா உரிமையை அவர் கொடுத்திருக்காருன்னா இதை விட பெருசு பெண்களுக்கு என்னங்க இருக்கு? நல்லாதான் இருந்துச்சு. பங்கம் பண்ணிட்டாரு. பேசின ஒவ்வொரு டயலாக்குமே எப்படி எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி டச் பண்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஆமா, இது நல்லா தான் பார்ப்பாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப என் பொண்ணு 10th மார்க் எடுத்துட்டு நாங்க போய் விஜயை பார்த்துட்டு வந்தோம். அதெல்லாம் வந்து ஒரு கிட்டக்க போய் பார்க்கும்போது ஒரு கூஸ் மாதிரி, அது மாதிரிதான் இப்ப பேசுனதும். எல்லாராலையும் அவரை கிட்டக்க போய் பார்க்க முடியாது. இந்த மாதிரி அவர் கொடுக்கிற வார்த்தைகள் தான் நமக்கு ஒரு கூஸ் பம்ப்.